வெல்கம் பேக் டு ஸ்டர்லின் சமையல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு பயணம் போகலாம். இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ண மறக்காங்க. ஸ்டர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். முதல்ல நம்ம ஷாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இப்படிப்பட்ட ஹேர் கிளிப் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய கடைகள் இப்படிப்பட்டது இருக்குது. நம்ம சங்கிலெல்லாம் செய்கிற ஹேர் கிளிப்ஸ் கூட கிடைக்குது, ஆனால் இப்படிப்பட்டதும் கிடைக்குது. பொதுவான விலையோடு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 5 ரூபாக்கு 10 ரூபாக்கு இப்படியெல்லாம் கூட விற்கிறாங்க. சீக்வன்ஸ் இருக்கிற கிளிப்ஸு, நல்ல அந்த கிளிட்டர் எல்லாம் போட்ட கிளிப்ஸு, டிக்டாக் கிளிப்ஸ், பாப்பின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. டாய்ஸ் கூட இருக்குது. இங்கே பார்க்குறது நீங்கள் என்னென்னா, அந்த ஹேர் ஆயிலில் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டு தான் வெட்டிவேர்னு நினைக்கிறேன். நிலக்கடலை வறுத்தது, சன்னா வறுத்தது இதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. டீ வெரைட்டிஸ் கிடைக்குது. இது கீழே பார்த்திங்கன்னா சோப் டிஷ்ஷு, நேச்சுரல் மெட்டீரியலில் செய்தது. ஒரு இந்த கிழங்கு வத்தல் இது கூட இருக்குது. நட்மேக், ஸ்பைசஸ் இப்படிப்பட்ட நட்மேக் இதெல்லாம் கூட கிடைக்குது. மில்க் பேடா இதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய வெரைட்டி ஸ்பைஸ் எல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு. பெப்பர் எல்லாம் கூட கிடைக்குது. அதே மாதிரி முந்திரி பருப்பு, தோல் உள்ளது, தோல் நீக்கினது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஏலக்காய், காஃபி பீன்ஸ் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷானது. நீங்கள் வாங்கி அதை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வீட்டிலே காஃபி தயாரிக்கலாம். இதுதான் அந்த ஜாதிக்காய். இது பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ் எல்லாம் வுட்லெல்லாம் செய்த நிறைய ஆர்டிகல்ஸ் கிடைக்குது. ஸ்பூன், பிளேட்டு, உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள், இப்படிப்பட்ட ஜுவல்லரி பாக்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிடைக்குது. கார்லண்ட்ஸ், இப்படி வால் கிளாக்ஸ் கூட கிடைக்குது. உங்களுக்கு வுட்டில் செய்தது, வேறு மெட்டீரியலில் செய்தது கூட. இது பாருங்கள், ஷெல்ஸில் உங்களுக்கு செய்த மிரர் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இது உப்பு பெப்பர் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆன கண்டெய்னர் தான். பிக்கிள் கூட வைக்கலாம். அப்படிப்பட்ட ஜார்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான பொருள், எல்லாம் மரத்தில் செய்தது. பின்னால் நீங்கள் ஷெல்லில் செய்த கீ செயின் பார்க்கலாம். இதுதான் ஸ்பூன்ஸு. இது மசாஜர்ஸ் கிடைக்குது, மரத்தில் செய்த மசாஜ் பண்ணுறது. இது கைக்கு பலனானது. ஹேண்ட்லூம் கடைகள், ஹோட்டல் இதெல்லாம் கூட இருக்குது. ஹோட்டல் கூட 2-3 தெரிஞ்சிருச்சு. இங்கே ஹேண்ட்லூம் கடையில் உங்களுக்கு சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதை மாதிரி கிடைக்கும். இதுதான் ஷெல்லில் செய்த கர்டன்ஸ். இதெல்லாம் சங்கில் செய்த நிறைய ஷோ பீஸ், ஸ்டாச்சூஸ், பிரேஸ்லெட் இதெல்லாம் கூட கிடைக்குது. இங்கே நிறைய டாட்டூ கடைகள் கூட இருக்குது. கன்னியாகுமரிக்கு வந்துட்டு விவேகானந்தர் ராக் எல்லாம் பார்க்காம போனால் எப்படி? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விவேகானந்தர் ராக். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு.
பீச்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளால இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கேயும் நம்ம போட்டில் கூட போயிட்டு வரலாம். அதுக்கு சில டைமிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி போகணுன்னா இப்படி தண்ணியும் பாறைகளும் இருக்கும். அதுதான் நாங்கள் இதில் பார்க்கலாம். நமக்கு அழகாக இருக்குல்ல. கடல் தண்ணிக்கு சத்தத்தை கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுதான் பீச். இது நம்மளுக்கு கடற்கரை. நிறைய கடல் குச்சி இதெல்லாம் கூட கிடைக்கும். உங்களுக்கு அலைகளை பார்க்கணுன்னாலும் இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கலாம். சில டைம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கும். இதுதான் காந்தி மண்டபம். அங்கே கூட நீங்கள் உள்ளால போய் பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபம். இங்கே பீச்சில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டெல்லாம் இருக்குது. மீன் பிடிக்கிறவங்க வச்சுட்டு போனது. என்ன சின்ன போட்டாக இருக்குல்ல, அங்கே வலைகளும் வச்சுருக்குறாங்க. இது போகிற வர்ற வழியில் நாங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு பண்ணுறதுக்கு வேண்டி நெத்திலி கருவாடுக்காக காய வச்சுருந்தாங்க சூரிய ஒளியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வர்ற வழியில் அழகாக இருக்குல்ல கடல் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்த சங்கும் கொஞ்சம் மண்ணும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் கூட போய் பார்க்கலாம். இந்த பீச்சு தான் இல்லை, எந்த பீச்லேயும் நீங்கள் போய் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. ஸ்டெர்லின் சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.